கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் நம்மளை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதி வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் கொலேசியர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 - 5 முடிய. நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்நீச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்த விசுவாசிகள் பூமியில் உள்ள இச்சைகள் எல்லாம் விடுத்து பரலோகத்துக்குரிய மேலான காரியங்களையும் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. கிறிஸ்துவில் புதிய வாழ்வு பெற்றவர்களாக பாலியல் ஒழுக்கக்கேடு, அசுத்தம், பேராசை போன்ற பழைய சுபாவங்களை அழித்து தேவனுக்கு பிரியமான பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இவ்வசனம் நமக்கு 4 முக்கிய கருத்துக்களை முன்வைக்கின்றன. முதலாவதாக, மேலானவர்களை தேட வேண்டும். ஆமென். நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுந்தது உண்மையானால் பூமியில் உள்ள உலக பொருட்களின் மீது உங்கள் மனதை வைக்காமல் பரலோகத்தில் உள்ள மேலான காரியங்களை நாட வேண்டும். ஏனெனில் அங்கேதான் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இரண்டாவதாக, மறைந்திருக்கும் ஜீவன். விசுவாசிகள் தங்கள் பழைய பாவ சுபாவத்திற்கு மறித்து விட்டார்கள் என்றும் அவர்களது புதிய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனிடத்தில் பாதுகாப்பாக மறைந்திருக்கிறது என்றும் பவுல் விளக்குகிறார். மூன்றாவதாக, மகிமையில் வெளிப்படுதல். நம்முடைய வாழ்வாகிய கிறிஸ்து மீண்டும் வெளிப்படும் போது விசுவாசிகளாக நாமும் அவரோடு மகிமையில் வெளிப்படுவோம் என்ற நம்பிக்கையை இது அளிக்கின்றது. நான்காவதாக, பாவச் செயல்களை களைதல். புதிய வாழ்வை பெற்றவர்கள் பூமியில் உள்ள தங்கள் தீய இச்சைகளை அறவே தவிர்க்க வேண்டும். குறிப்பாக விபச்சாரம், அசுத்தம், தீய மோகம், துர்நீச்சை மற்றும் விக்கிர ஆராதனையான பேராசை போன்றவற்றை அறவே தவிர்க்க வேண்டும் என்று எச்சரிக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்தவன் தன் பழைய சுபாவத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொண்டு கிறிஸ்துவுக்கு பிரியமான நித்திய காரியங்களை மனதில் நிலைநிறுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.